என் பேர் கமலக்கண்ணன். நான் வந்து 10th முடிச்சுட்டு இப்போ 11th போகிறேன். எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு ரோபோட்னா என்னன்னே தெரியாது, சென்சார்ஸ் எதை பற்றியுமே எனக்கு வந்து தெரியாது. நான் வந்து இங்கே வரும்போது கூட எங்கள் டேடி எனக்கு வந்து இது பண்ணார், பயமுடுத்தினார், சம்திங் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நடக்க போகுதுன்னு. ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடிலேருந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ நடக்க போகுதுன்ட்டு லாஸ்ட் டே அப்போ செம்ம பயமுடுத்தினால ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாக டென்ஷன்லேயே இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் போக போக எனக்கே ஒரு ஜாலியாக இருந்தது. ரொம்பவுமே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதும், சஞ்சய்னாவே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எங்க கூட பேசுறதும், பேட்டரிஸு, பசர்ஸு, மோட்டார்ஸு, கியர் ஷாஃப்ட் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டது. அப்புறம் ஐஆர் சென்சார், எல்டிஆர், லைட் டிபன் ரெசிஸ்டரு, சாயில் மாய்ஸ்டர், ரெயின் ட்ராப் சென்சார், இந்த மாதிரி நாங்கள் டிஃப்ரெண்டான சென்சார்ஸ் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணோம். 2 டைப்ஸ் ஆஃப் சென்சார் வந்து நாங்கள் வந்து மேக் பண்ணோம். ரெயின் ட்ராப் சென்சாரும் எர்த்குவாக் சென்சாரும் நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். உண்மையிலேயே அதில் எங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. நாங்கள் வந்து ஒரு பேப்பரில் வந்து ஒரு விண்டு மில் ஒன்று மேக் பண்ணோம், அப்புறம் ஒரு டவர் ஒன்று மேக் பண்ணோம். அதுலலாம் எங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டான ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு டீமும் ஃபேஸ் பண்ணோம். நாங்கள் எல்லாருமே லஞ்ச் சாப்பிடும்போது உட்காந்து அந்த ட்ரபிள்ஸ் எல்லாம் என்ன ஃபேஸ் பண்ணோம், அதுக்கான சொல்யூஷனாக என்ன கண்டுபிடிச்சோன்றதை ஷேர் பண்ணிக்குவோம். ரொம்பவுமே வந்து ஜாலியாக இருந்துச்சு. இந்த 20 days கிளாஸுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்பவுமே வந்து ஃபீல் பண்ணுறேன், அந்த 20 days இதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா, இன்னொரு 10 நாள் போகக்கூடாதான்ட்டு. உண்மையிலே சொல்கிறேன், சஞ்சய் எனக்கு உண்மையிலே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா என்ன மாதிரி விஷுவலி இம்பேர்ட் சைல்டுக்கெலாம் வந்து நான் என்ன கற்றுக்க முடியுன்ற மாதிரி இருந்துச்சு. சஞ்சய்னா தான் வந்து எங்களுக்குலாம் வந்து இதை வந்து ரொம்பவுமே இது பண்ணி சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் சஞ்சய், எனக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ. 10th முடிச்சுட்டு 11th போகிறேன். ஓகே, என் பேர் ஐஸ்வர்யா சிவகுமார். சாஃப்ட் ஹெல்ப் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்ற தன்னார்வ குழுவை கடந்த 16 வருஷமாக நடத்திட்டு இருக்கோம். இது பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டிற்காக நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளோ இயர்ஸாக வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து அவங்களுக்காக பண்ணியிருக்கோம். அதில் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்ற இனிஷியேட்டிவ்ஸில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி குழந்தைகளாலையும் இந்த டெக்னாலஜி வேர்ல்டில் வந்து அவங்களோட பொட்டென்ஷியலாக காட்ட முடியும், டேலண்டடாக இருக்காங்க. அது எல்லாத்தையும் அவங்க வந்து வெளிக்கொண்டு வரணுன்ற முயற்சியில் உலகத்திலேயே முதல் முறையாக 100 பார்வையற்ற மாற்றுத்திறனாளி குழந்தைகள் வந்து ரோபோட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அது ப்ரொப்பல்லர் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு ரோபோட்டிக் கம்பெனியோட இணைஞ்சு நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். இது வந்து லெவல் 1 தான். இதுக்கப்புறமா லெவல் 2லேருந்து லெவல் 10 வரைக்கும் இருக்குது. ஸோ மேலே அவங்களுக்கான வாட் எவர் இந்த என்ன சப்போர்ட் எங்களால் தர முடியுமோ, அவங்க ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறது தர முடியுமோ கண்டிப்பாக தந்து அவங்களையும் டெக்னாலஜியில் அவங்களும் வந்து ஒரு பெஸ்ட்டான இதுவாக இருப்பாங்க, அவங்க ஸ்கில்லை லிவரேஜ் பண்ண முடியும் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கான ஒரு முதல் கட்டமாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இந்த சமயத்தில் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைக்கும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.